சினிமாவை பொறுத்த வரைக்கும் வாரிசு நடிகர்களோட ஆதிக்கம் எப்பவுமே இருந்துட்டு தான் வரும். அந்த வகையில தமிழ் சினிமால எக்கச்சக்க டேலண்ட் உள்ள ஒரு டைரக்டர் மற்றும் நடிகர் தான் பாக்யராஜ். அவரோட மகன் நடிகர் சாந்தனு குழந்தை நட்சத்திரமாவே இந்த சினிமாக்குள்ள இன்ட்ரோ ஆகி இன்னைக்கு நிறைய தமிழ் படங்கள்ல நடிச்சிருந்தாலும் தனியா சொல்லிக்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய ஐடென்டிட்டி சாந்தனுக்கு உருவாகல அப்படின்றது தான் உண்மை. விஜய் டிவில ஹோஸ்டா வேலை பார்த்துட்டு இருந்த கீர்த்தி அப்படின்றவங்கள சாந்தனு லவ் பண்ணி கல்யாணமும் பண்ணிக்கிட்டாரு. அதுக்கப்புறமா கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 8 வருஷம் ஆகியும் இவங்களுக்கு குழந்தை இல்லை. இவங்க எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் எப்போ பிள்ளை பெற்றுக்க போறீங்க, எப்போ உங்களுக்கு குழந்தை அப்படின்னு கேள்விகளை அடுக்கடுக்கா கேட்டுக்கிட்டே இருக்காங்களாம். இதனாலேயே சாந்தனவும் கீர்த்தியும் இப்போ எந்த ஒரு ஃபங்க்ஷனுக்கும் போறதே இல்லையாம். இத்தனை வருஷம் இவங்க இண்டஸ்ட்ரியில இருந்தாலும் இப்போ தான் இவங்களோட கெரியர் கொஞ்சம் பீக் அடிக்குது அப்படின்னே சொல்லலாம். இப்போ தான் கொஞ்சமா முன்னேறிட்டு வராங்க. இந்த காரணத்தினாலேயே இப்போதைக்கு குழந்தை வேண்டாம் அப்படின்னு 2 பேரும் ஓப்பனா முடிவெடுத்திருக்காங்க. தளபதி விஜய் கூட சாந்தனும் மாஸ்டர் படத்துல நடிச்சது நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் நியாயப்படி இவரும் இன்னைக்கு ஒரு பெரிய ஹீரோவா இருக்க வேண்டியது. ஆரம்ப காலகட்டத்தில் எக்கச்சக்கமான படங்களை நடிச்சிருந்தாலும் எல்லாமே ஃபெயிலியர் படங்கள் தான். எப்படி விஜய் உள்ள வந்தாரோ அதே மாதிரி தான் சாந்தனுவும் உள்ள வந்தாரு. பட் இன்னைக்கு விஜய் இருக்கக்கூடிய இடத்த பாருங்க, ஆனா சாந்தனுவோட நிலைமையை பாருங்க. சாந்தனு கிட்ட எல்லா இன்டர்வியூலுமே ரீசெண்டா கேட்ட கேள்வி இதுதான். நீங்க மாஸ்டர் படத்துல நடிச்சும் ஏன் உங்களுக்கு எந்த ஒரு பட வாய்ப்பும் கிடைக்கல, உங்களை ஏன் ஒரு சைடு ரோல் ஆர்டிஸ்டா பாக்குறாங்க அப்படின்னு தான் கேட்டாங்க. பட் சாந்தனு அதுக்கு கொஞ்சம் கூட சலிச்சுக்காம இவ்வளவு பெரிய ஸ்டார் படத்துல ஒரு நிமிஷம் நடிச்சிருந்தா கூட அது பெரிய விஷயம் தான், நான் அதை விட நிறைய சீன்ல வந்தது எனக்கு சந்தோஷம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நம்ம எல்லாருமே சாந்தனுவை ப்ளூ ஸ்டார்ல பார்த்திருப்போம். ப்ளூ ஸ்டார் படத்துல அவரோட ஆக்டிங் உண்மையிலே தாறுமாறா இருந்துச்சு. எப்பவுமே சாந்தனுவோட ஆக்டிங்கை குறை சொல்ற மாதிரி அவர் இருந்ததே கிடையாது. பட் ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரைக்கும் இந்த ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். அதை நம்ம தப்பா பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் நமக்கு கிடைக்காம போயிடும். ஸோ இப்போ தான் கெரியர்ல கொஞ்சம் வளர்ந்து வர ஆரம்பிக்கிற மாதிரி சாந்தனுக்கு தெரியுது. இந்த நேரத்தில் குழந்தைய பத்தி யோசிக்கிறதுக்கு அவர் ரெடியாவே இல்லையா. பட் எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா, கெரியரை அப்புறம் கூட பார்த்துக்கலாம்ப்பா, ஆனா குழந்தை பெற்றுக்கிறது ரொம்ப முக்கியம், சரியான டைம்ல பண்ணிக்கோ, அதுவும் பாக்யராஜோட பையனா இருந்துகிட்டு குழந்தை பெற்றுக்கலன்னா எப்படி. 2008 சக்கரை கட்டி அப்படின்ற படத்துல இவர் ஹீரோவா இன்ட்ரோ ஆனாரு. அதுக்கப்புறமா அந்த படம் சரியா போகல. சரி அடுத்தடுத்த படங்கள்ல பாத்துக்கலாம் அப்படின்னு பாக்யராஜும் சொல்லிட்டாரு. ஆரம்பத்துல பாக்யராஜ் அந்த கதையை கேட்டு நிறைய மாத்திக்கங்க அப்படின்னு சொல்லியும் சாந்தனு கொஞ்சம் கூட கேட்காம அந்த சக்கரை கட்டி படத்துல நடிச்சாரு. ஆனா அந்த படம் மொத்தமா ஃபிளாப் ஆயிட்டு. அப்பதான் பாக்யராஜுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு, நம்ம பையனுக்கு ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் பண்ணவே தெரியலன்னு. அதனால அதுக்கப்புறமா பாக்யராஜ் தான் அதை அதிகமா கவனிச்சிருக்காரு. பட் இங்க பாக்யராஜே ஒரு விஷயத்தை தவற விட்டுருக்காரு. ஆரம்பத்துல சுப்பிரமணியபுரம் படத்துல அந்த ஜெய் கேரக்டர் பண்ண வேண்டியது சாந்தனு தான். அந்த கதையை பாக்யராஜ் கிட்ட சொல்லும் போது பாக்யராஜுக்கு கதை சுத்தமா பிடிக்காம சாந்தனுவை வேற படத்துல நடிக்க வச்சிட்டாரு. அதுக்கப்புறமா ஜெய் இந்த படத்துக்குள்ள வந்தாரு. சுப்பிரமணியபுரத்துல ஜெய் கேரக்டர் எவ்வளவு சூப்பரா பண்ணிருப்பாரு, ஹி நெயில்ட் இட் அப்படின்னு நமக்கு நல்லாவே தெரியும். சோ ஒரு மிகப்பெரிய வாய்ப்பை சாந்தனு இங்க மிஸ் பண்ணிட்டாரு. அதுக்கு காரணம் பாக்யராஜ். ஒருவேளை சுப்பிரமணியபுரத்துல சாந்தனு நடிச்சிருந்தா இன்னைக்கு அவரோட நிலைமை வேற மாதிரி இருந்திருக்கலாம். அதுக்கப்புறமா தான் சாந்தனுவோட பர்சனல் லைஃப்குள்ள பாக்யராஜ் வரதே இல்லையா. ராவண கோட்டம் அப்படின்ற படத்துல சாந்தனு நடிச்சிருந்தாரு. அந்த படத்தோட தயாரிப்பு பொறுப்புகள் எல்லாமே சாந்தனு கிட்ட தான் இருந்துச்சு. அதுல 30 நாளுக்கு ஒதுக்கிய மொத்த பணத்தையும் சாந்தனு 19 நாள்லயே முடிச்சிட்டாரு. இதனால மிகப்பெரிய டிப்ரெஷனுக்கு போய் ஒரு கட்டத்துல சூசைட் பண்ணிக்கலாம் அந்த அளவுக்கு சாந்தனு போயிருக்காரு. ஆக்சுவலா எவ்வளவு பெரிய ஹீரோவாலாம் இவர் வளர்ந்திருக்க வேண்டியது. பட் இவரோட நிலைமை சூசைட் பண்ற அளவுக்கு போயிருக்கு. ரீசெண்டா கொடுத்த எல்லா இன்டர்வியூலயுமே சாந்தனு ஒரு விஷயத்த சொல்லியிருக்காரு. எஸ், நான் பாக்யராஜோட பையன் தான், நினைச்சிருந்தா இன்னும் பெரிய இடத்துல இருந்திருக்கலாம், எனக்கு மற்றவங்களை கம்பேர் பண்ணும்போது ஈஸியா பட வாய்ப்புகள் வந்திருக்கும், பட் நான் அதை சரியா பயன்படுத்திக்கல. ஆரம்ப காலகட்டத்தில் சரியான ஸ்கிரிப்ட் செலெக்ஷனும் கரெக்டான வேலையும் நான் போல. நான் அதை மட்டும் பண்ணியிருந்தேன் அப்படின்னா இன்னும் பெரிய இடத்துல இருந்திருப்பேன். ஸோ இன்னும் பெரிய பெரிய வாய்ப்புகளுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன்னு சாந்தனு சொல்றாரு. இந்த மாதிரி சுவாரஸ்யமான சில விஷயங்கள் தெரிஞ்சுக்க தொடர்ந்து எங்களை ஃபாலோ பண்ணுங்க.